வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த அப்பெண்டிசைட்டிஸ் என்ற ஒரு நோய் இருக்குது. அதாவது எங்களோட குடல் வால்வு அழற்சி. குடல் வால்வு என்று சொல்கிறது எங்களை பெருங்குடல் ஆரம்பிக்கிற இடத்துல கீழ் நோக்கி ஒரு நீட்சியாக இருக்கும். இது ஏன் இருக்குதுன்னு சொல்லி இன்னும் சரியான விளக்கம் ஆராய்ச்சியாளர்களுக்கு இல்லை. இருந்தாலும் சில பேர் அதை சொல்லினா அது உடம்புக்கு ஒரு பேலன்சிங் டிவைஸாகவும் தொழிற்படுதுன்னு சொல்லி. ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால், இதில் கிருமி தொற்று ஏற்பட்ட உடனே இந்த குடல் வால்வு அழற்சி அடையும். அழற்சி அடைஞ்சு வீங்கும். கிருமி பெருக்கம் அதிகமாகி வீக்கம் அடைகிற நேரம் குத்த வலிக்கிட்டுரும். அப்படி குத்துற நேரம் அதை உடனடியாக சோப்படுத்தணும். அப்படி சோப்படுத்தாமல் அது வீங்கி வடிச்சுதுன்னு சொன்னால் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாரதூரமான பிரச்சனை. மக்கள் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு சொன்னால், குடல் வால் வளர்ச்சியை அக்குப்பஞ்சர் சிகிச்சை மூலம் உடனடியாக சுகப்படுத்தலாம். இதை நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் சுகப்படுத்தி இருக்கேன் நாட்களுக்கு. இப்படி வயிற்று குத்தோடு வந்த நேரம் அது வெடிக்கிறதுக்கு முதலே அதை சுகப்படுத்திடலாம். வெடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ட்ரீட்மெண்ட் செய்தோடனே அந்த வயிற்று குத்தெல்லாம் இல்லாமல் போயிடும். அதுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்துகிற பாயிண்ட் ஸ்டொமக் 25 டியன்ஸுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த நடுப்பகுதியிலேருந்து 3 விரல் பக்கமாக இருக்குது. இதோடு இணைஞ்சதாக ஸ்டொமக் 36 சூசன்லி என்ற பாயிண்ட்டையும் பயன்படுத்தும். ஸ்டொமக் 36. இப்போ இந்த பிடிகளுக்கு நாங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்கிறது மூலம் சத்திர சிகிச்சை இல்லாமலே சுகப்படுத்தலாம். அதை வெட்டி ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால், அப்பெண்டிக்ஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு வேல்வு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே சில நேரங்களில் தேவையில்லாத கழிவுகள் இருக்கும். மணல் துணிக்கைகள், அந்த மாதிரி சின்ன சின்ன அடைசல்கள் இருக்கலாம். ஆனால் இது எப்போ எங்களுக்கு அழற்சி அடையும் என்று சொன்னால், இந்த இரைப்பை பெருங்குடல் சக்தி குறைபாடு ஏற்படுற நேரம். இரைப்பை அதுக்கு கீழே உள்ள அவ்வளவு உணவு கால்வாயும் சமீபாட்டு தொகுதியும் இரைப்பையின் கட்டுப்பாட்டெலாம் இருக்குது. இரைப்பையிலேருந்து தான் சக்தி சிறுகுடலுக்கு போகுது, அதுக்கு பிறகு பெருங்குடலுக்கு போகுது. அப்போ இந்த பெருங்குடலுக்கு சக்தி குறைபாடு ஏற்படுற நேரம் தான் அங்கே கிருமி பெருக்கம் அதிகமாகும். பெருங்குடலுக்கு அப்போ சக்தி குறைபாடு ஏற்படும்னு சொன்னால், இரைப்பையிலேருந்து போகிற சக்தி குறைகிற நேரம். அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், பெருங்குடலுக்குரிய அலாம் பாயிண்ட் இரைப்பையின் சக்தி பாதையிலான் இருக்கு. அது ஸ்டொமக் 25ன்றது பெருங்குடலுக்குரிய ஒரு அலாம் பாயிண்ட். அந்த இடத்துல சில நேரங்களில் நோகும். பெருங்குடலில் பாதிப்பு ஏற்பட்டால், கிருமி தொற்று அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல நோவு இருக்கும். கிருமி ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும், வெளியிலேருந்து ஒன்றும் மாறதில்லை. கிருமிகள் எல்லாம் எங்கள் உடம்புல இன்பில்டாகவே இருக்குது. அதாவது நாங்கள் பிறக்கிற நேரமே எங்களோட அம்மாண்ட வயிற்றுலேருந்து வெளியில் வர நேரமே எங்கள் உடம்புல கிருமிகள் இருக்குது. பல்லுக்க கூட கிருமிகள் இருக்குது. சில நேரம் பல்லில் ஓட்டை இல்லாமலே பல்லு வலி வரும், முரசுக்களால் வீங்கும். அது உள்ளுக்களால் இருந்து வர இன்ஃபெக்ஷன். இது காரணம் ஏற்கனவே கிருமிகள் இருக்குது. ஆனால் எங்களோட உடம்பு அந்த கிருமிகளை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு, கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இந்த கண்ட்ரோல் எப்போ இல்லாமல் போதோ, அல்லது இந்த கட்டுப்பாடு தளர்வடையும் பொழுது கிருமிகள் பெருக வலிக்கிட்டு அந்த நேரம் தான் எங்களுக்கு அதை பாதிக்கும். அது வரைக்கும் அது பாதிப்பு ஏற்படாத மாதிரி எங்களோட உடம்பு அது ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. கிருமிகளும் எங்களுக்கு தேவை. கிருமி என்று சொல்கிறது இல்லை, நன்மை செய்கிற கிருமிகளும் இருக்குது. இப்போ அந்த நன்மை செய்கிற கிருமிகள் எங்களுக்கு தேவை. அதால் உடம்பு கிருமிகளை ஒரு கட்டுப்பாட்டெல்லாம் வச்சுருக்கு. நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் எடுக்கிற நேரம் உடம்போட நன்மை செய்கிற கிருமிகளும் எல்லாம் செத்து போயிடும். அதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்கை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் பாவிக்க சொல்லுவீங்க. ஒரு 3 நாளைக்கு தான் பாவிக்க சொல்லுவீங்க. அதுக்கு மேலே நீங்கள் கூடுதலாக ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் எல்லா கிருமியும் செத்து போயிடும். அதில் உடம்புல நிறைய சமீபாட்டு கோளாறுகள், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த மாதிரி கிருமிகளை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு உங்களுக்கு பெருங்குடல் உதவி செய்யுது. இப்போ இந்த மாதிரி அப்பெண்டிசைட்டிஸ் பிரச்சனை இருந்தால் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலம் உடனடியாக சுகப்படுத்தலாம். ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே நல்ல ரிசல்ட் வந்துடும். அது பிறகு வயிற்று குத்தே இல்லாத மாதிரி இருந்திருக்கணும். அது சத்திர சிகிச்சை செய்தால் ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இதை நாங்கள் பிராணிக் ஹீலிங் மூலமும் செயல்படுத்தலாம். அதாவது அக்குபஞ்சர் ஊசி கூட இல்லாமலே இதை நாங்கள் சுகப்படுத்துகிறோம். ஹீலிங்கில் இருக்குது, சைக்கிக் சர்ஜரி என்றெல்லாம் இருக்குது. சர்ஜரி செய்யாமலே நாங்கள் அதை சர்ஜரி செய்கிற மாதிரி ரேக்கியிலெல்லாம் அந்த முறை இருக்குது. சைக்கிக் சர்ஜரி அப்பெண்டிசைட்டிஸ் 100% வேலை செய்யுது. அதான் அதில் உள்ள அதிசயம். நம்ப முடியாது, அப்படி நடக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் பெயின் இல்லாமல் போயிட்டோம். அதில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை நாங்கள் வெளியிலேருந்து கூட எடுக்கலாம். ஆளை தொடாமலே அதில் உள்ள
நெகட்டிவ் எனர்ஜி எடுத்து எனர்ஜைஸ் பண்ணிவிட சக்தி அங்கே போனோன்னா அந்த கிருமியெல்லாம் பெருங்குடலே அழிக்கும். அந்த அப்பெண்டிக்ஸே வந்து அழிக்கும். அந்த இடத்துல உள்ள கிருமியோட அதே கொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது உடம்புக்குள்ளே ரத்தம் அந்த வேலையை செய்யுது, கிருமிகளை அழிக்கிற வேலையில். இப்போ எல்லாம் இணைஞ்சு அந்த கிருமிகளை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் வீக்கம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி இயற்கையான முறையில் மருந்துகள் இல்லாமலே சத்திர சிகிச்சை இல்லாமலே நாங்கள் உடல் குறைபாடுகளை குணப்படுத்தும். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நான் போடுற விடயங்களை நீங்கள் உடனுக்குடனே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், உங்களுக்கும் உடல்நல குறைபாடுகள் இருக்கும், அது சம்மந்தமான விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா நான் தொடர்ச்சியாக வர விடயங்களில் நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பேன். அல்லது உங்களோட கமெண்ட்ஸில் அதுக்குரிய பதிலை தரக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.